நீட் தேர்வு இன்றி இளநிலை மருத்துவம் பல் மருத்துவ மாணவர் சேர்க்கையை பின்பற்ற சட்ட முன்வடிவு தற்பொழுது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சங்கரன் காத்திருக்கிறார். சங்கரன், சொல்லுங்க, இந்த நீட் தேர்வு இல்லாம இளநிலை மருத்துவம் பல் மருத்துவ மாணவர் சேர்க்கையை பின்பற்ற சட்ட முன்வடிவு தற்பொழுது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க சங்கரன். அதாவது தமிழகத்துல பாத்தீங்கன்னா கடந்த 2006 இருந்து மெடிக்கலும் சரி, அதே மாதிரி இன்ஜினியரிங் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பின் அடிப்படையிலேயே இந்த மாணவர் சேர்க்கை நடத்துறது அப்படின்னு முடிவு பண்ணி 2006 இருந்து இந்த சிஸ்டம் தமிழகத்துல அமல்ல இருக்கு. குறிப்பா கிராமப்புற மாணவர்கள், மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த மருத்துவம் பொறியியல் படிப்புகளை படிக்கணும் அப்படிங்கிற, அவங்களுக்கு இந்த கல்வி கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக 2006 இருந்து இந்த திட்டம் அமல்ல இருந்துட்டு வருது. இந்த நிலையில நீட் தேர்வு இம்ப்ளிமெண்ட் பண்ணி மத்திய அரசுடைய சிபிஎஸ்இ அமைப்பு தான் நாடு முழுவதும் இந்த நீட் தேர்வு, அகில இந்திய அளவிலான இந்த நுழைவுத் தேர்வு நடத்தி அதன் அடிப்படையில தான் இந்த மருத்துவ படிப்பு, அது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புக்கான அட்மிஷன் நடக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா இது தமிழக அரசு ஆரம்பத்துல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நீட் தேர்வை எங்களால் ஏற்க முடியாது, நாங்கள் ஏற்கனவே எந்த நடைமுறையை பின்பற்றி வருகிறோமோ, அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வு அடிப்படையிலே நாங்கள் இந்த மாணவர் சேர்க்கை நடத்துவோம் அப்படின்னு ஒரு உறுதியா தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த சட்ட சிக்கல்கள் காரணமா கடைசியா போன ஆண்டுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆண்டுக்கு எக்ஸம்ஷன் விதிவிலக்கு கொடுத்திருந்தாங்க. அதனால இந்த ஆண்டு வழக்கம் போலவே இந்த அட்மிஷன் நடக்குமா, இல்ல நீட்டு தேர்வை கண்டிப்பா தமிழக மாணவர்கள் எழுதிதான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்து வந்தது. இந்த நிலையில ஆனா ஏற்கனவே இது தொடர்பா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் பலமுறை சொல்லியிருந்தாரு. சட்ட ரீதியாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் சொல்லிட்டு அவர் பலமுறை கூறியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. இது போன்ற ஒரு சட்டம் கொண்டு வர போகிறது. நீட்டை எதிர்த்து 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பின் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்ற ஒரு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக சட்டம் கொண்டு வர இருக்கிறது என்ற ஒரு தகவலை தந்தி தொலைக்காட்சி முதல் முறையாக, எந்த நாளிதழ்களும் இந்த செய்தியை தரவில்லை, வேறு தொலைக்காட்சியும் தரவில்லை. நாம தான் முதல் முறை கடந்த 27ஆம் தேதி காலையிலேயே இப்படி ஒரு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே இந்த சட்ட முன்வடிவு தாக்கல் செய்து நிறைவேற்ற போகிறார்கள் அப்படின்ற செய்தியை சொல்லியிருந்தோம். இப்ப அதன்படி நம்ம இன்று காலையில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த சட்ட முன்வடிவை தாக்கல் செஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் மூலமா ஒரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவருடைய ஒப்புதல் பெறப்பட்ட உடனே உடனடியாக இந்த சட்டம் அமலுக்கு வந்தவுடன் இதன் காரணமாக இப்படி ஜல்லிக்கட்டுக்கு நேற்றுதான் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தார் என்ற செய்தி நேற்று வெளியானது. அதைத் தொடர்ந்து இதற்கும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கண்டிப்பா கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை அரசு வட்டாரத்தில் இருக்கு, அதிகாரிகள்கிட்ட இருக்கு. எனவே இது தொடர்பான ஒப்புதல் மிக விரைவில் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஆண்டு, அதன் வரக்கூடிய மார்ச் மாதம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மே மாதத்திலிருந்து இதற்கான கலந்தாய்வுலாம் நடக்க இருக்கிறது. இந்த சூழல்ல தமிழக அரசு திட்டமிட்டு முன்கூட்டியே இந்த நடவடிக்கை எடுத்திருப்பது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். பேரண்ட்ஸ், முக்கியமா அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த நீட்டு தேர்வை எதிர்த்து சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருந்தாங்க. இதன் காரணமாக இப்ப தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. கண்டிப்பா இதனால இந்த ஆண்டு வழக்கம் போலவே 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்ற ஒரு உறுதியான தகவல் வெளியாகி இருக்கு. அப்போ இதனால கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது தொடர்பான ஒரு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மருத்துவ கல்வி இயக்குநரகம் தொடர்ந்து வெளியிடும் நம்ம எதிர்பார்க்கலாம்.